ஃபஸ்ட்டு டிஎம்கே கூட்டணி 40க்கு 40 ஜெயிச்சிட்டாங்க. அவங்க நின்ன அவங்க கூட்டணி கட்சியினர் நின்ன எல்லா சீட்லையும் அவங்கவுங்க ஜெயிச்சிட்டாங்க. அவங்களோட பர்சன்டேஜ் எப்படி வந்துச்சுன்னா 22 சீட்டில் நின்ன டிஎம்கே வந்து 26.93% ஓட்டு வாங்கியிருந்துச்சு. காங்கிரஸ் 10.67%. காங்கிரஸ் 10% வாங்குதுன்னா அது 9 சீட்டில் தமிழ்நாட்டில் மட்டுமே இருந்துச்சு. அதனால் அவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாங்க. சிபிஐ 2.15, சிபிஎம் 2.52, விடுதலை சிறுத்தைகள் 1.09, ஐயுஎம்எல் 0.08, எம்டிஎம்கே 1.28. முக்கியமாக இந்த இதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் 2 எம்பிக்கள் ஜெயிச்சு அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இந்த எலெக்ஷனில் மாறினாங்க. இந்த திமுக கூட்டணி ஓவராலாக 46.97% ஓட்டை வாங்கினாங்க. ஏடிஎம்கே தேமுதிக கூட்டணி அவங்க நின்று எந்த சீட்லையும் ஜெயிக்கல. விஜய் பிரபாகரன் மட்டும் விருதுநகரில் பயங்கர டஃப் கொடுத்தாரு மாணிக் தாக்கூருக்கு. அவர் தான் ஜெயிப்பாருங்கிற நிலமை போய் கடைசியாக அவங்க மறுபடியும் மாணிக் தாக்கூர் காங்கிரஸில் இருந்து ஜெயிச்சிட்டாரு. இப்போ வந்து அவங்களோட வெற்றி சதவீதம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஏடிஎம்கே வந்து 34 சீட்டில் நின்னாங்க. அவங்க மட்டும் 32, புதிய தமிழகம் எஸ்டிபிஐக்கும் இரட்டையிலேயே நின்றுச்சு. மொத்தம் 20.46% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. தேமுதிக வந்து 5 இடங்களில் நின்று 2.59%. அந்த கூட்டணி ஓவராலாக 23.05%. அப்படியே டபுள். டிஎம்கே கூட்டணிக்கும் ஏடிஎம்கே கூட்டணிக்குமான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள். அவங்க 46.97%, இவங்க 23.05%. என்டிஏ பிஜேபி 23 தொகுதியில் நின்று 11.4% ஓட்டு வாங்கினாங்க. இவங்களையும் யாரும் வந்து ஜெயிக்கலை. அதான் டிஎம்கே எல்லா இடங்களையும் ஜெயிச்சிருச்சு. ரொம்ப க்ளோஸாக கூட இதில் யாரும் போகலை. மாநில தலைவர் அண்ணாமலை வந்து குறிப்பிடத்தக்க ஓட்டு வாங்கினார். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்லாம் குறிப்பிடத்தக்க, இந்த மாதிரி சில பேர் குறிப்பிடத்தகுந்த ஓட்டு வாங்கினாங்க, காந்தி அவர்கள்லாம். ஆனால் யாரும் வெற்றி பெறலை. 23 தொகுதியில் சேர்த்து அவங்க 11.24% ஓட்டு வாங்கினாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 10 தொகுதியில் நின்று 4.33% ஓட்டு வாங்கினுச்சு. தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து 3 தொகுதியில் நின்று 0.43% ஓட்டு வாங்கினாங்க. அமமுக 2ல் நின்று 0.90% வாங்கினாங்க. ஓ பன்னீர்செல்வம் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் நின்று 0.87% வாங்கினார். பாருங்க, அமமுக 2 தொகுதியில் நின்று 0.90% ஓட்டு. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் இண்டிவிஜுவலாக தனியாக நின்று அவர் தொகுதியிலேயே 0.87% ஓட்டு வாங்கினார். 3 தொகுதியில் நின்ன தமிழ் மாநில காங்கிரஸ் 0.43% தான் வாங்கினுச்சு. இந்த கூட்டணி ஓவராலாக 18.28% ஓட்டு வாங்கினாங்க. 18.28.